அவன் சொல்லக்கூடிய விஷயத்த உபே பண்ணாம எதிர்த்து செய்யக்கூடிய பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. சோ அதை வந்து முன்னிறுத்தி தான் வந்து தலைவர் அதை சொன்னாங்க. அதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியில இன்னைக்கு நம்ம வந்து பங்கேற்கக்கூடிய ஏராளமான தோழர்கள் வந்து கோட் சூட்டோட பங்கேற்கிறாங்க. அதுவும் அந்த ப்ளூ கலர்ன்றது வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலர். கோட் சூட்ன்றது தான் இந்தியன் பாலிடிக்ஸ்ல புரட்சியாளர் அம்பேத்கரை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ சட்டை அணியாம இருக்கிறது வந்து பெருமை கிடையாது, புனிதம் கிடையாது, அது ஒரு உயர்ந்த ஒரு ஐகான் கிடையாது. கோட் சூட் போட்டு மிடுக்கா புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி வந்து நம்ம காட்சி அளிப்பதுதான் நம்மளுக்கான வந்து ஒரு பெருமை, ஒரு ப்ரைட் அப்படின்றத உணர்த்துவதற்காகத்தான் வந்து அந்த ஒரு ட்ரெஸ் கோடை வந்து தலைவர் சொன்னாங்க. அது தலைவர் வந்து அதை வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்றதை விட அதை ஒரு ஒரு போற போக்குல தான் அதை சொன்னாரு. ஆனா அந்த விஷயத்த பெரும்பான்மையான இங்க இருக்கக்கூடிய விசிகால இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தோழர்கள் உள்வாங்கி அதுக்கு ஒரு தனி எஃபோர்ட் போட்டு அதுக்கு ஒரு தனிய செலவு பண்ணி அதுக்கு ஒரு பட்ஜெட் பண்ணி எல்லாருமே அதை வந்து இன்னைக்கு கோட்ஸுக்கூட பங்கேற்று போறாங்க. இது பெரிய லெவல்ல ஒரு 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 காட்சியா இருக்கும். இப்போ இந்தியன் பாலிடிக்ஸ்ல தமிழ்நாட்டு மக்கள் லெவல்ல மட்டுமே இது பேசும் பொருளா ஆகாது. ஒரு இந்தியா முழுவதும் இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ஏன்னா அது அத்தனை பேர் கோட் ஷூட் போட்டுட்டு அங்க பங்கேற்கும் பொழுது இந்தியா முழுவதுமே அதை பேசுவாங்க. என்ன எல்லாரும் பேரணி போயிருக்கிறாங்க. ஆனா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு யாரும் இது வரைக்கும் பேரணி முன்னெடுத்தது கிடையாது. ஸோ அப்போ அது ஒரு வித்தியாசமான முயற்சி, பாசிசத்துக்கு எதிரான ஒரு முயற்சியா தான் வந்து நாங்க விசிகாரை முன்னெடுத்திருக்கிறாங்க.